உயிர்த்தெழுந்த மீட்பரின் பெயரால் உங்கள் எல்லாருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். பாஸ்டர் மருதையா அவர்களுக்கும் உடன் தலைவர்களுக்கும் இத்திருச்சபையிலும் மற்ற இடங்களிலிருந்தும் கூடி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். போன ஆண்டு எங்களுடைய புத்தக குழுவினர், இலக்கிய ஊழியத்தினர் இங்கே வந்திருந்த பொழுது நீங்கள் அவர்களுக்கு பாராட்டிய அன்புக்காகவும் கொடுத்த ஒத்துழைப்புக்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்று மறுபடியும் 50% தள்ளுபடியிலே அத்தனை புத்தகங்களும் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நகரில் உள்ள ஏறத்தாழ எல்லா பாஸ்டர்ஸும் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் பழக்கம். நான் படித்தது 1962ஆம் ஆண்டு இதே ஊரில் உள்ள புனித யோவான் கல்லூரியிலே நான் படித்தேன். மறுபடியுமாக இங்கே வருவது எனக்கு கடந்த கால நினைவுகளை தட்டி எழுப்புவதாக இருக்கிறது. அநேக பாஸ்டர்ஸ் என்னை அவ்வப்பொழுது கூப்பிட்டாலும் ஒரே ஒரு காரணத்தினால், என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ், உடல் நலத்திலே எனக்கு பல கோளாறுகள் உண்டு. நான் வெளியே பார்க்கிறது போல் உள்ளே கிடையாது. ஆனால் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். நான் இயங்குகிறதும் தேவனுடைய கிருபையால் நான் இயங்குகிறேன். நேற்று நாசரேத்திலே, அதாவது என்னுடைய சொந்த ஊரிலே ஒரு திருமண விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டபடியால் அதில் கலந்து கொண்டு திரும்பும் வழியில் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி நாம் ஈஸ்டர் சண்டே, உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று கொண்டாடினோம். அதற்கு தொடர் செய்தியாக இந்த நாளின் முக்கியமான கருப்பொருளை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். ஏற்கனவே கருப்பொருள் அறிவிக்கப்பட்டாயிற்று. கருப்பொருள், அதாவது அந்த தீம் ஏற்கனவே அறிவிக்கப்படுவதன் நோக்கம் என்னவென்றால், அறிவிக்கப்பட்ட நாள் முதல் வேத புதல்வர் அல்லது வேதத்தை நேசிக்கிறவர்கள் இதை குறித்து தேவனுடைய வார்த்தையிலே என்ன சொல்லியிருக்கிறது என்று அவர்கள் அலசி பார்க்க ஆரம்பிப்பார்கள். அது ஒரு நல்ல ஆயத்தத்தோடு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவேதான் இந்த தலைப்பை ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே அறிவித்து விட்டோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த தலைப்பு மேன்மையான உயிர்த்தெழுதல், பெட்டர் ரெசரக்ஷன். திருப்புங்கள் எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் வசனங்களை நானே வாசிப்பேன், அப்பொழுது எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும். எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனம். அநேகர் சாக கொடுத்த தங்களுடையவர்களை திரும்ப பெற்றார்கள், மற்றவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏன் அவர்கள் விடுதலை பெற சம்மதிக்கவில்லை? அதற்கு அடிப்படை காரணம் மேலான உயிர்த்தெழுதலை அல்லது மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். இந்த எபிரேயர் 11ஆம் அத்தியாயத்திலே எத்தனையோ முக்கியமான நபர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய விசுவாசங்களை, அவருடைய விசுவாச துணிச்சலான செயல்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்கிற அழைப்பு நமக்கு வருகிறது. அவை எல்லாவற்றிலும் தலை சிறந்து உயர்ந்து நிற்பது என்னவென்றால் இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல். ஏனென்றால் இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பதை நாம் முழுக்க முழுக்க விசுவாசிக்காவிட்டால், நம்பாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையும் பணியும் அர்த்தமற்று நம்பிக்கையற்றுதான் போய்விடும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாளிலும் இனி நடக்கப் போகிற மேன்மையான உயிர்த்தெழுதலை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு, எதிர்பார்ப்பாக கொண்டு நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அர்த்தம் உள்ளதாக இருக்கும், நிறைவான கனி உள்ளதாகவும் இருக்கும். இந்த செய்தியிலே
இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பதை இரு கோணங்களிலிருந்து நான் உங்களுக்கு சுருக்கமாக கற்றுத்தர விரும்புகிறேன். வாட் இஸ் பெட்டர் ரெசரக்ஷன்? மேன்மையான உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் பெட்டர் ரெசரக்ஷன்? மேன்மையான உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தம் செய்வது எப்படி? ஏன் இது மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறது? நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்படும் முன் பழைய ஏற்பாட்டிலே மூவரும், புதிய ஏற்பாட்டிலே மூவரும் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே 1 ராஜாக்கள் 17ஆம் அத்தியாயத்திலே சாரிபாத் விதவையின் மகனை தீர்க்கன் எலியா உயிரோடு எழுப்பினார். 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயம் 14 முதல் 37 வரை அடங்கியுள்ள வசன பகுதியிலே சூனேமியாளின் மகனை எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார். 2 ராஜாக்கள் 13ஆம் அத்தியாயத்திலே ஒருவன் மரிக்கிறான். அவனுடைய சடலத்தை கொண்டு போய் புதைக்க செல்லும் பொழுது தோண்டிய குழியில் காணப்பட்ட எலிசாவின் எலும்புகள் அவனுடைய உடலில் பட்டவுடனே, அல்லது அவனது உடல் அந்த எலும்புகளிலே பட்டவுடனே அவன் உயிரோடு எழுந்தான். இவ்வளவுக்கும் எலிசா தீர்க்கதரிசி வியாதிப்பட்டு தான் மரித்தார். புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். எல்லாருக்கும் தெரிந்த யோவான் 11ஆம் அத்தியாயம் லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். லூக்கா 7ஆம் அத்தியாயத்திலே நாயினூர் விதவையின் ஒரே மகனுடைய இறுதி ஊர்வலத்தின் போது பாடையை தொட்டு ஆண்டவர் அவனை எழுப்பினார். அடுத்து ஜபாலய தலைவனாகிய எவிரு ஜெய்ரஸ் என்பவருடைய 12 வயது மகளை தலித்தா கூமி, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் எழுப்பினார். அது மார்க்கு 5ஆம் அத்தியாயம் 41ஆம் வசனம். இந்த 6 பேரும் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். பாவம், அவர்களுக்கு 2 அடக்க ஆராதனை. அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இத்தனை பேரும் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஒரு அடக்க ஆராதனை போதாது என்று அவர்கள் எல்லாருக்கும் 2 அடக்க ஆராதனை. ஆனால் நாம் இப்பொழுது படிக்கவிருக்கிற அந்த செய்தியை, அந்த தலைப்பை நாம் ஏன் மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறோம் என்றால், அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இறப்பு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த உயிர்ப்புக்கு பிறகு இறப்பு கிடையாது. மற்றவர்கள் எல்லாம் தற்காலிகமான வாழ்க்கைக்காகத்தான் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். நாமோ நிரந்தரமான நித்திய வாழ்விற்காக உயிரோடு எழுப்பப்படவிருக்கிறோம். புரியுதா? நல்லா உங்களுக்கு நீங்க தெளிவா இதை புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட வரணும். ஒவ்வொரு வரியிலும் ஒரு கருத்து இருக்கும். அங்க எங்க நீங்க யோசிக்க ஆரம்பித்தால் நீங்கள் வண்டியை விட்டுருவீங்க. யூ வில் மிஸ் த பஸ். மிகவும் கவனமாக இருங்கள். அவர்கள் திரும்ப இந்த பூவுடல்களால் வந்தார்கள். ஆனால் நாமோ அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கு பெறும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மகிமையான உடலை நாம் பெற்றுக்கொள்வோம். இதை தெளிவாக புரிந்து கொள்ள திருமறையிலேயே மிகவும் விலாவாரியாக விளக்கப்பட்டிருப்பது 1 கொரிந்தியர் 15ஆம் அத்தியாயம். மனனம் செய்யவும் ஏற்றது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளுகிறது. The corruptible body puts on incorruptible. Mortal body puts on immortality. சாவுக்கு ஏதுவான உடல் சாவாமையை அணிந்து கொள்ளுகிறது. Dishonorable body becomes an honorable body. மகிமையற்ற உடல் மகிமை உள்ளதாய் மாறுகிறது. Natural body becomes a spiritual body. இயல்பான உடல்
மறுரூப உடலாய் மாறுகிறது. இதைத்தான் யோவான் 11ஆம் அத்தியாயம் 25, 26 வசனங்களிலே நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் செத்தாலும் இறந்தாலும் மரித்தாலும் பிழைப்பான். புரியுதா? அவன் சாவான், ஆனாலும் பிழைப்பான் என்று அவர் அவ்வளவு அழுத்தம் பிழைப்பான். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மறுபடியும் சாக மாட்டான், செத்தாலும் பிழைப்பான். அந்த வார்த்தைகள் எப்படித்தான் நாம் வேத புத்தகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் போதுமான அளவு ஆண்டவருடைய தனித்துவத்தை குறித்து படித்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே அவராய் அப்படிப்பட்டவராய் இருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்லி இருக்கிறார். அதை எங்கே சொல்ல துவங்கினார் என்றால், மோசே ஆண்டவரிடத்திலே அவருடைய பெயரை கேட்ட பொழுது அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். I am that I am என்று சொன்னார். இதே யாக்கோபு 3:14 நாம் வாசிக்கிறோம். இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற சொற்றொடரின் சுருக்கமாகவே YHWH யாவே. அதை வேறு விதமாக உச்சரிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த 4 எழுத்துக்களை சேர்ந்த அந்த சொல்லை வேறு விதமாக உச்சரிக்க முடியாது. YHWH யாவே. அதிலிருந்து தான் யெகோவா என்கிற பெயர் வருகிறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன். யோவான் புத்தகத்திலே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தனித்துவத்தை மிக அதிக அழுத்தத்தோடு திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். I am the bread of life. யோவான் 6:35. நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். ஜீவ அப்பம் என்பது முழுமையான மொழியாக்கம் அல்ல. I am என்பது அதிலே வர வேண்டும். I am the bread of life என்றால் நானே ஜீவ அப்பமாய் இருக்கிறேன். I am the light of the world. 8:12. நானே உலகின் ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 10:7-8. நானே வாசலாய் இருக்கிறேன். 10:11-14. நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். யோவான் 14:6. நானே வழியாய் இருக்கிறேன். அதே வசனம். நானே சத்தியமாய் இருக்கிறேன். அதே வசனம். நானே உயிராய் ஜீவனாய் இருக்கிறேன். 15ஆம் அத்தியாயம் 1 வசனமும் 5ஆம் வசனமும். நானே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறேன். I am, I am, I am, I am. நானே இருக்கிறேன், நானே இருக்கிறேன் என்று 8 முறை வருகிறது. இது நமக்கு நன்றாக பழக்கமான காரியம். ஆனால் வேண்டுமென்றோ கவனித்தோ கவனிக்காமல் நாம் விட்ட இதைவிட முக்கியமான ஒன்று உண்டு. அதுதான் நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன். இந்த 8ல நிறைய பிரசங்கங்கள் உண்டு. ஆனால் போதுமான அளவு நாம் நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன் என்ற 11ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்தை நாம் அழுத்தம் திருத்தமாக படிக்கவும் இல்லை, போதுமான அளவு விசுவாசிக்கவும் இல்லை. வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால் இந்த முதல் 8 ஓரளவுக்கு இவ்வுலக, இந்த மண்ணுலக வாழ்வுக்கு உரியது. ஆனால் இந்த 9வது மட்டும்தான் முழுக்க முழுக்க இனி வருகிற விண்ணுலக, இட்டர்னல் ஆர் ஹெவன்லி லைஃப் என்பதற்கு உரியது. அதே விதமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து போதுமான பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களின் உயிர்த்தெழுதலை குறித்து, விசுவாசிகளின் உயிர்த்தெழுதலை குறித்து எனக்கு தெரிந்த அளவிற்கு போதுமான பிரசங்கங்கள் கேள்விப்பட்டதில்லை. வேறு விதத்தில் சொன்னால், மரணத்திற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை குறித்து பிரசங்கிக்கப்படும் செய்திகள் தான் அதிகம்.
மரணத்திற்கு பின்னால் இருக்க போகிற வாழ்க்கை குறித்த செய்திகள் குறைவு. அதைத்தான் 1 கொரிந்தியர் 15 பவுல் புலம்பினார். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் இந்துக்களை விட, முகமதியரை விட, சீக்கியரை விட, புத்தரை விட, எல்லாரையும் விட நாம் தான் துர்ப்பாக்கியசாலிகளாய் பரிதவிக்க கடத்தக்கவர்களாய் இருப்போம். அப்படித்தானே இருக்கிறோம். நம்மை பார்த்து யார் பொறாமைப்படுகிறது? யாரும் நம்மை பார்த்து பொறாமைப்படுவது கிடையாது. பரிதவிக்கத்தான் செய்கிறார்கள். ஏன்? நான் இந்த உலகத்திற்காக மட்டும்தான் கிறிஸ்துவின் மேல் நாம் அதிக நம்பிக்கையாக இருக்கிறோம். இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல் என்பது நாம் நினைக்க கூடாது புதிய ஏற்பாட்டில் மட்டும் தோன்றிய ஒரு சத்தியம், புது சத்தியம் என்று நினைக்க கூடாது. இதற்கு பழைய ஏற்பாட்டில் ஏராளம் குறிப்புகள், வசனங்கள் உண்டு. விரைவாக சொல்லிக் கொண்டு போகிறேன். முதல் உயிர்த்தெழுதலின் பாவனை எங்கே வருகிறது என்றால் ஆபிரகாமின் வாழ்க்கையில் வருகிறது. அதை எபிரேயர் 11:17 முதல் 19 வாசிக்கிறோம். ஈசாக்கை பலியிட மொரியா மலைக்கு செல்லுகிறார். கத்தியை கையில் எடுத்து விட்டார். கத்தியை கையை எடுத்து ஓங்கின பிறகு நம்மை போல் யாராவது கூப்பிட்டு நம்மளை நிறுத்த மாட்டாங்களான்னு சொல்லி அவர் யோசிக்கல. ஒரு செகண்ட் அந்த ஏஞ்சல் பிந்தி இருந்தா இவன் 2 துண்டாக்கிருப்பான். அப்படி ஆனாலும் என்ன, அதான் பைபிள் சொல்லி இருக்குது, அவனை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுவது போல் பாவனையாக பெற்றான். He received him figuratively as one who was resurrected from death. அடுத்து இதை நேர்த்தியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தவர் யோபு. அவர் 19ஆம் அத்தியாயம் 25, 26, 27 வசனங்களில் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களே அவரை காணும். இதற்காக என் இருதயம் எவ்வளவாய் ஏங்குகிறது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம்தான் அவருக்கு வந்த அப்படிப்பட்ட உபத்திரவத்திலும் கம்பீரமாய் விசுவாசமாய் நிற்க முடிந்தது. புரியுதா? யோபுக்கெல்லாம் ஒரு கைதட்டுங்க பாப்போம். யோபுக்கு தான் கைதட்டணும், வேற யாரு கைதட்டுறது? அதுதான் விசுவாசம். ஏனென்றால் நான் அவரை பார்க்க போறேன்ல, உயிரோடு அவரை நான் பார்க்க போறேன்ல கடைசி நாளில். இதுல தான் நான் ஏக்கம். மற்றதெல்லாம் இருக்குது, இல்லாம போகுது, அதை பற்றி என்னப்பா, அதெல்லாம் பாசிங் ஷோ. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு. அவருக்கே அப்படி இருந்தால் பெந்தேகோஸ்தேக்கு பின்னால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்று மார்த்தட்டிக் கொள்கிற நமக்கு அந்த விசுவாசம் இன்னும் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தரமாக, உறுதியாக இருக்க வேண்டும். சங்கீதம் 49:15 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை பாதாளத்தின் கொடுமையிலிருந்து, பிடியிலிருந்து விடுவித்து அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறான். ஏசாயா 25:8-9 மரணத்தை அவர் முழுமையாக விழுங்கி விடுவார், நாம் அவருக்காக காத்திருந்தோம், அவருடைய ரட்சிப்பில் நாம் களி கூறுவோம். என்ன ரட்சிப்பு அங்க வருது? ஆமா, ரட்சிப்பு இப்ப துவங்கி இருக்கிறது, அங்கதான முடிவடையும். பாருங்க, தீர்க்க தரிசன வெளிச்சம் என்றால், தீர்க்க தரிசன வெளிப்பாடு என்றால் இதுவல்லவோ தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்கிற பெயரிலே கழுதை எங்க தொலைஞ்சது, கார் எங்க, சாவி எங்க போச்சு, அதுதான் தீர்க்க தரிசனம். இதுதான் தீர்க்க தரிசனம். நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக துல்லியமாக அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள் அல்லவா? அதுதான் நம்முடைய பலம், தீர்க்க தரிசன வார்த்தை. தானியேல் 12:2 தூளிலே, பூமியின் தூளிலே தூங்குகிறவர்கள் எழுந்திருப்பார்கள், சிலர் நித்திய ஜீவனுக்கும் வேறு சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுந்திருப்பார்கள். இன்னொரு வசனம், முக்கியமான வசனம், ஓசியா, எனக்கு ரொம்ப பிடித்தமான தீர்க்கதரிசி ஓசியா. நான் அவர்களை பாதாளத்தின் வாசலில் இருந்து மீட்டெடுப்பேன். அங்குதான் இந்த வசனம் வருகிறது, மரணமே உன்னுடைய வாதைகள் எங்கே?
பாதாளமே உன்னுடைய சங்காரம் எங்கே? அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் புதிய ஏற்பாட்டிலே கடன் வாங்கி 1 கொரிந்தியர் 15:54-55 இன்னும் நாம் விளங்கிக் கொள்ள வகையிலே ஒரு புது மொழிநடையிலே கொடுக்கிறார். மரணமே உன் கொடுக்கு எங்கே? பாதாளமே உன் வெற்றி எங்கே என்று அவர் கேட்கிறார். இது பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே இத்தனை உயிர்த்தெழுதலை குறித்த செய்திகள், வசனங்கள். அடுத்து நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். நான் இப்பொழுது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் போட்டே போறேன். ஏன்னா நான் ஒரு சிவில் இன்ஜினியரு, பில்டிங் இன்ஜினியரு. அதுலேயும் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணது ஃபவுண்டேஷன்ஸு. ஸோ எப்பவுமே சும்மா அப்படி இதை நோண்டிட்டு ஆரம்பிக்க மாட்டேன். ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் தானே கட்டடம் நிற்கும் இல்லையா? அதான் இவ்வளவு நேரம் நான் அவங்களுக்கு கொடுக்குறது ஃபவுண்டேஷன் தான். இன்னும் நான் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகலை. மேற்கட்டிடத்தை இன்னும் நான் எழுப்ப ஆரம்பிக்கலை. இன்னும் தொடர்ந்து வாங்க, புதிய ஏற்பாட்டு வாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு பாருங்க. யோவான் 5:28-29 பிரேத குழியில் இருக்கிறவர்கள் எல்லாம் என்னுடைய சத்தத்தை கேட்பார்கள். நான் சொன்னதை குறித்து ஆச்சரியப்படாதிருங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அந்த இடத்துல தான் சொன்னார். யோவான் 6:39-40-44 என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான், மரித்தாலும் பிழைப்பான். கொஞ்சம் பேர் சாகாமலே ஆண்டவர் வந்தா ஓடிடுவோம் இல்லையா? அந்த குரூப்பையும் அங்க சொல்றாரு. அப்பா, நம்ம ஆண்டவருக்கு இருந்த ஞானம், அவருக்கு இருந்த தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய தெளிவு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாசரேத்து தச்சனுக்கு இவ்வளவு ஞானமா? ஆம், அவர் ஞான சுரூபியாக இவ்வுலகத்தில் தோன்றினது மட்டுமல்ல, நமக்கே அவர் ஞானமானார். ஞானம் தந்தார் என்பது வேறு, அவரே ஞானம் ஆனார். ரட்சிப்பு தருகிறார் என்பது வேறு, அவரே ரட்சகரானார். சுகம் தருகிறார் என்பது வேறு, அவரே நமக்கு சுகமானார். அவரே நமக்கு சுகமளிக்கிறவரானார். அதே விதமாக நிருபங்களுக்கு வாருங்கள். வெறுமனே இல்லை, இன்னொரு வசனம் யோவான் 6:39 என்னை விசுவாசிக்கிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன், இதுவே என்னுடைய பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. என்ன அழகா அவங்களுக்குள்ள அவங்க சிங்க்ரனைஸ் பண்றாங்க பாருங்க. இப்பொழுது நிருபங்களுக்கு வாருங்கள். ரோமர் 8:11 அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களிலே வாசமாயிருக்கிற ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான இறப்புக்கு ஆயத்தமான உங்கள் உடலை உயிர்ப்பிப்பார். அப்ப என்னன்னா, இப்போ நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார். அதை நாம் இறுதியான மீட்கப்பட போடும் நாளுக்காக இப்பொழுது ஒரு முத்திரையாக பெற்றிருக்கிறோம். அது என்ன முத்திரையாக பெற்றிருக்கிறோம்? மீட்கப்படும் நாள். அது ஒரு கார்பெண்டர் லாங்குவேஜ். கார்பெண்டர் மரக்கடைக்கு போறான். அங்க போய் நிறைய பெரிய பெரிய மரங்கள் வெட்டி சாய்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பார்க்குறான், எதுல நல்ல கோடு இருக்கு, எதுல நல்ல வரை இருக்கு, எதுல நல்ல பிளவு இருக்கு, எல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு அங்க சாக் பீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அவன் எடுத்து கடைக்காரர் சொல்றான், ஏப்பா இதுதான் எனக்கு வேணும்பா. சரி, மார்க் பண்ணிட்டு போங்க, ஏன்னா அடுத்தவன் வந்தா இது யாருக்குன்னு இருக்கப்பட்டாயிட்டு அப்படி மார்க் பண்ணுவான். அதான் சீல். ஆனா அன்னைக்கு வாங்கிட்டு போக மாட்டான். எப்படி அவன் தீட்டு போக முடியும்? அவன் பிறகு கப்பல்ல சொல்லி, கப்பல்காரன் என்னைக்கு அந்த கடற்கரைக்கு வரானோ சொல்லி, அன்னைக்கு அந்த கப்பல்காரனுக்கும் அந்த கடைக்காரனுக்கும் ஒரு சம்பந்தம் பண்ணி, அன்னைக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இது மரம் சொல்லிட்டு போனாரு. அது எந்த மரம்? இந்த அவர் சீல் பண்ணியிருக்காரு பாருங்க, அதை எடுத்துட்டு போன டே ஆஃப் ரிடம்ஷன், மீட்பின் நாள். அன்னைக்கு தான் அதை எடுத்துட்டு கொண்டு போக போறாங்க. இன்றைக்கு நாம் ஏற்கனவே அடையாளம் இடப்பட்டு இருக்கிறோம், முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறோம்.
மீட்கப்படும் நாளுக்கென்று இன்று குத்தப்பட்ட முத்திரையாகிய ஆவியானவர் உள்ளே வாசமாய் இருப்பதால் செத்துக்கிட்டே இருக்குல்ல நம்ம சரீரம். எனக்கு இப்போ வயசு 80. 8 வயசுல எப்படி இருந்தேன், 18 வயசுல நான் பிரசவம் பண்றதை பார்த்துருக்கணும். என்னன்னா இப்போ ரொம்ப துள்ள மாட்டேங்கிறீங்க. துள்ள முடியலையே. துள்ள முடிஞ்சா துள்ளுவேன், துள்ள முடியலையே. இது சாவுக்கு எதுவாக. லைஃப்னா என்ன? இட்ஸ் a journey from birth to death. அவ்வளவுதானே. வாழ்க்கை என்றால் என்ன? பிறப்பு முதல் இறப்பு நோக்கிய பயணம். நம்ப முடியலையோ? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நான் பேசுறது. வாழ்க்கைனா என்ன? பிறப்பு முதல் இறப்பை நோக்கிய பயணம் தானே வாழ்க்கை. என்னைக்கு பிறந்தமோ அன்னைக்கு இறப்புக்கு வாழ்க்கை. நம்ம என்ன சொல்லிட்டோம்? பயணத்தை துவங்கிட்டோம். நான் இப்ப சொல்ற ஒவ்வொரு காரியமும் உங்களை உண்மையான விசுவாசிகளாய் வைத்துக்கொள்ளும். விசுவாசிகள் பேர் வேற, விசுவாசமுள்ள விசுவாசிகளாய் வைத்துக்கொள்ள இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அவர் அமையும். 1 கொரிந்தியர் 6:14 தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், ஆகையால் நம்மையும் அவரை போல் மரித்தோரிலிருந்து எழுப்புவார். 1 கொரிந்தியர் 15:12 முதல் 19 அதிலே முக்கியமாக 13, 16 வசனங்களை வாசித்து பார்த்தால் எனக்கே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன் தெரியுமா? நமக்கு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்றால், நல்ல கவனிங்க, இது நானா சொன்னா எனக்கு நடுக்கம் வந்துடும். ஆனா பவுல் சொல்லியிருக்கிறாரு, அகத்தூண்டுதலால் சொல்லியிருக்கிறார். நமக்கு உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லை என்றால் கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலப்பா. அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. If there is no resurrection for us, Christ is not risen. எப்பா, எவ்வளவு தூரம் நீங்க போறீங்க? அங்க வரைக்கும் போகணுமா? அப்போ ஏன் அவ்வளவு தூரம் அவர் தைரியமா போறாரு? கிறிஸ்துவே உயிர்த்தெழவில்லை, நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அது என்ன அப்படின்னு சொன்னா, அப்போ உயிர்த்தெழுதலில் மேன்மையான அந்த உயிர்த்தெழுதலில் பவுலுக்கு இருந்த ஆணித்தரமான விசுவாச பிடிப்பை பாருங்க. See his in-depth faith on that better resurrection. 2 கொரிந்தியர் 4:14 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்மையும் எழுப்புவார். பிலிப்பியர் 3:20-21 அவர் என்ன சொல்கிறார்? பவுல், கண்ணீரோடு சொல்கிறேன், அப்பொழுதும் சொன்னேன், இப்பொழுதும் சொல்கிறேன் என்று சொன்னார். ஸ்டான்லி ஆகிய நானும் உங்கள் முன்னால் கண்ணீரோடு தான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அநேகர்னா விசுவாசிகள் இல்ல, அநேக பிரசங்கிமார் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அது என்ன வேறு விதம்? அவர்கள் தேவன் இந்த மத்திய பிரதேசம் வயிறு, அவர்கள் தேவன் வயிறு. எப்பொழுது பார்த்தாலும் இந்த பூமிக்குரியவைகளையே பற்றி பேசுவார்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றியே பேசுவார்கள். அப்பொழுதுதானே கூட்டம் வரும். சோ பூமிக்குரிய உழைச்சியே தான் பேசுவாங்க. இந்த ஹெல்த் அண்ட் வெல்த்தை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் மேல கோபம் இல்லப்பா, கண்ணீரோடு சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். வசனத்தை கவனிச்சு படிக்கணும். கிறிஸ்துவ தான் சொல்லுவாங்க, ஏசுநாதரை தான் சொல்லுவாங்க, உயர்த்துற மாதிரி இருக்கும், பைபிளை தான் வச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க கிறிஸ்துவுக்கு பகைஞர் இல்ல, அவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு அவர்கள் பகைஞர் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்படி தலையை நிமிர்ந்து அப்படி சொல்றாரு. நாமோ நமது குடியிருப்புன்னு சொல்லல, நமது குடியிருப்போ. பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பயில் பிடிச்சிருக்கீங்க இந்த சர்ச்சில். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், நல்லா தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறீங்க. நமது குடியிருப்போ அங்கே இருந்து நம்முடைய இரட்சகர் கர்த்தராகி இயேசு வர காத்திருக்கிறோம். எதற்கு? இந்த அற்பமான சரீரத்தை மகிமை உள்ள சரீரமாக மாற்றுவதற்கு அங்கே இருந்து காத்திருக்கிறோம். கொலோசையர் 3:4 கிறிஸ்து ஆகிய இப்பொழுது நமக்கு ஜீவனாயிருக்கிற கிறிஸ்து
வெளிப்படும் போது நாமும் அவரோடு மகிமையில் வெளிப்படுவோம். 1 தெசலோனியர் 4:16-17 பவுல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் சொல்லுகிறதாவது, இது எங்களுடைய இமேஜினேஷன் இல்ல, இது அங்கிருந்து பெற்ற இன்ஸ்பிரேஷன். இது நாங்களாகவே யூகித்து கொண்ட கற்பனை அல்ல, எங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடு. நீங்க 1 தெசலோனிக்கேயர்ல மொத்தம் 5 அத்தியாயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றையும் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் 2ஆம் வருகையை குறித்த ஒரு செய்தி இருக்கும். 2ஆம் வருகையை பற்றி பேசணும்னா 1 தெசலோனிக்கேயர் எடுத்து நாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இதில் அடிக்கடி நீங்க கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை, கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக இருக்கிறார். அப்படித்தானே? முதற் பலன் சொல்லலாம், அல்லது முதற்கனி, முதற் பழம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பழங்கள்லாம் வருது இல்லையா, பழ மரங்கள், அதுவும் குறிப்பாக அந்த மத்திய தரைக்கடல் பகுதிகளிலே வருகிற மரங்கள், ஆரம்பத்தில் கொஞ்சம் பழங்கள் வரும், சாப்பிடலாம். அது 100% டேஸ்டியா இருக்காது, கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்துருக்கும். அது முதற்கனி. பிறகு ஃபைனல் ஃப்ரூட், ஃபர்தர் ஃப்ரூட்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு முதிர்கனி. அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், ஃபைனல் ஃப்ரூட்ஸ். முதற்கனி வேற, முதிர்கனி வேற. இப்போ கிறிஸ்து முதற்கனியாய் வந்தார். நல்லா கவனிங்க, அவர் முதற்கனியாய் வந்தார். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம், சரியா, அவரோட கூட அந்த முதிர்கனிகளையும் நாம் பெற்று அனுபவிப்போம். கைதட்டுங்க ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு கைதட்டுங்க. எனக்கு குதிக்கணும் போல இருக்கு, இதுக்கு மேல என்ன குதிக்கணும் போல இருக்கு. அதான் நான் ஒரு நாள் பாடினேன், துதிப்போம் அல்லேலூயா பாடினா, வாலிபர் கூட்டத்தில் இந்த பாட்டை பாடினாங்க. என்னப்பா துதிப்போம், சொல்லுப்பா, குதிப்போம் அல்லேலூயா பாடின்னு சொன்னேன். வாலிபர் நிறைய குதிச்சாங்க. எதுக்குன்னா, பைபிளை படிக்கும்போது கர்த்தரின் சத்தம் மான்களை துள்ள பண்ணும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் பைபிளை திறந்து படிச்சு என்னுடைய இருதயத்தில் ஒரு துள்ளலோடு நான் வெளியே வாக்கிங்க்கு வர்றேன். பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்ன நல்லா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஆமாம், பவுடர் போட்டு வருவேன், அது வேற விஷயம். ஆனாலும் நல்லா உற்சாகமாக வருவேன், ஏன்னா காலையில் பைபிள் படிச்சிட்டேன்ல. இன்றைக்கு நாம் எல்லாரும் அனுபவித்திருப்பது ஆன்மீக உயிர்த்தெழுதல். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகிய நம்மை அவர் உயிர்ப்பித்தார். ஏற்கனவே அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு வந்துருச்சு. இது ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன். ஆனா இனி வரப்போகிற மேன்மையான உயிர்த்தெழுதல் அது உடற்பூர்வமான சரீர பிரகாரமான ஒரு உயிர்த்தெழுதலாக இருக்கும். எபேசியர் 2:1 குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இப்போ இன்னும் நான் உங்களை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறேன். ஃபவுண்டேஷன் போட்டேன், இப்போ நான் பிளிந்த் பீம் போட்டாச்சு. இனிமே நான் பிளிந்த் பீமுக்கு மேல உங்களுக்கு நான் கட்டடத்தை நான் இப்பொழுது எழுப்ப போறேன். ஏன் இது இன்னும் இவ்வளவு மேன்மையான உயிர்த்தெழுதல் சொல்றதுக்கு அப்படி என்ன ஒரு இன்னும் பெரிய காரியங்கள் இருக்கு? 1, 2, 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போற. நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை 3 அனுபவங்களாக பிரிக்கலாம். 1 சால்வேஷன், ரட்சிப்பு. 2 சாங்டிபிகேஷன், சுத்திகரிப்பு. 3 ட்ரிபியூலேஷன், பாடு அனுபவிப்பு. ரட்சிப்பு, சுத்திகரிப்பு, பாடு அனுபவிப்பு. உங்களுக்கு எல்லாம் இது ஈஸியா மனப்பாடமா இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணி எதுகை மவனையோட வார்த்தைகளை நான் பொறுக்கி கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கெல்லாம் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணாதான் அப்படி வரும். சரியா? முதல்ல ரட்சிப்பு, 2வது சுத்திகரிப்பு, 3வது பாடு அனுபவிப்பு. இந்த 3ஐயும் இப்ப நான் பேச போறேன். இந்த 3இன் அடிப்படையில் நீங்கள் முடிவுக்கு வரும் பொழுது, ஆமா மெய்யாகவே இது மேன்மையான உயிர்த்தெழுதல் என்கிற முடிவுக்கு வருவீர்கள்.
ஒன்று ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பையும் நாம் முக்காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand salvation also in 3 tenses. Salvation past, கடந்த கால ரட்சிப்பு. Salvation present, நிகழ்கால ரட்சிப்பு. Salvation future, எதிர்கால அல்லது வருங்கால ரட்சிப்பு. கடந்த கால ரட்சிப்பு என்றால் என்ன? அது பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு கிடைக்கும் விடுதலை. Salvation past means deliverance from the penalty of sin. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம். நீ பாவம் செய்தால் அதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலைக்கிரயம் அது என்னது? மரணம். அது சாவு. அது நித்திய மரணம். யோவான் 3:18 இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புலாம் இப்ப சொன்னீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஆக்கினைங்கிற வேர்டெல்லாம் புரியவே புரியாது, இந்துக்களுக்கு சுத்தமா புரியாது. அதனால இந்துக்களுக்கு நான் கிறிஸ்டியன்ஸ் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள் மாத்துங்க. ஆக்கினை தீர்ப்பு, ஆக்கினை, அவன் சாதாரணமாவே தமிழ் தெரியாது, இது வேற ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லாதீங்க. தண்டனை தீர்ப்பு அவனுக்கு கிடையாது. ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்ட நமக்கு தண்டனை தீர்ப்பு அல்லது ஆக்கினை கிடையாது. யோவான் 5:24 நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அந்த ஆன்மீக மரணத்துக்கு நீங்கி நாம் கிறிஸ்தவ வாழ்வின் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். 1 யோவான் 3:14 நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று யூகிக்கிறோம், என்று நினைக்கிறோம், என்று கருதுகிறோம், இல்லை என்று அறிந்திருக்கிறோம். வார்த்தைகளை பாருங்க. We know, not that we guess, not that we think, not that we suppose. We know we have passed from death to life. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? வார்த்தைக்கு வார்த்தை அப்படி நீங்க தெளிவாக நீங்கள் படிக்க பழக வேண்டும். ரோமர் 8:15-16 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று நம்மை அவர் சுவீகரித்துக் கொண்டார் அல்லவா? அந்த மனதை, அந்த ஆவியை, அந்த உறுதியை நாம் பெற்றிருக்கிறோம். இது சால்வேஷன் பாஸ்ட். இது நம்ம எல்லாருக்கும் நடந்துருச்சு. அடுத்தது சால்வேஷன் பிரசன்ட். இப்போ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. கடந்த கால ரட்சிப்பு முடிஞ்சிருச்சு, இப்போ ஒரு நிகழ்கால ரட்சிப்பு தொடர்கிறது. அது டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சின், பாவத்தின் வல்லமையிலிருந்து, சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை. முதல்ல உள்ளது என்னது? பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை. இது பாவத்தின் வல்லமை, அதனுடைய சக்தியிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஏன் தெரியுமா? சாகுற வரைக்கும் நம்முடைய மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் தொடரும். இதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சொல்ற நற்செய்தி. இது நற்செய்தியா பிரதர்? ஆமா, இது நம்ம தெரியாதுல்ல, அநேகர் இப்படி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஒரே போராட்டம் இருக்கு. ஸ்தோத்திரம், போராட்டமா தானே இருக்கும், கடைசி வரைக்கும் அது இருக்கும். கான்ஸ்டன்ட் ஃபைட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நமக்கு ஒரு வாக்கு தத்தம், நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியா பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Because you are under grace, sin shall not have dominion. Dominionங்கிறது என்னன்னா அப்படியே ஒரு முழு கொடுங்கோல் அரசாட்சியின் போல். அது இப்போ உங்களுக்கு கிடையாது. எனவேதான் நாம் என்ன செய்யணும்? ஆவியின் கனிகள் கூட சேர்ந்து சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், தன்னடக்கம். இச்சையடக்கம் இல்லை, இச்சையடக்கம் சரியான மொழியாக்கம் இல்லை, தன்னடக்கம். இச்சையடக்கம் அது ஒரு குறிப்பிட்டதுக்கு போகுது, தன்னடக்கம் அது வந்து செல்ஃப் கண்ட்ரோல் தான். மறுபடியும் சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், தன்னடக்கம். இவைகளை வச்சு மாம்சத்தின் செயல்பாடுகள் இருக்குது இல்லையா? அதை சொல்லுங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
காமவிகாரம், விக்கிரகாராதனை, புல்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள். என்ன நின்னுட்டீங்க வழியில? இது எங்க பிரதர் படிச்சீங்கன்னா, அம்மா குட்டி சண்டே ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். அன்னைக்கு படிச்சது இன்னைக்கு இருக்குது. 8 வயசுல படிச்சது 80 வயசுல நிக்குது. புரியுதா? அதுக்கு பேர் தான் பசுமரத்தாணின்னு அர்த்தம். பிள்ளைங்களுக்கு பைபிள் படிக்காம வசனம் சொல்லாம பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்காதீங்க. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி கேளுங்க, நான் இதை சொல்லுவேன். இந்த 17 புரியுதா? இப்ப நீங்க படிக்க முயற்சி பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அன்னைக்கே படிச்சிடணும். பெற்றோருக்கு செய்தி. சோ இந்த 9 ஆன்மீக கனிகளை விளைவித்து அதன் பலனால் இந்த 17 மாம்சத்தின் செயல்பாடுகளை நாம் அழிக்க வேண்டும். அதுதான் அந்த கலாத்தியர்ல வர்ற அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதை எப்பொழுது நீங்களும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சாகிற வரைக்கும் இந்த போராட்டம் நமக்கு தொடரதான் செய்யும். செத்த பிறகு இந்த போராட்டம் இருக்காது. நல்ல செய்தி. செத்த பிறகு இந்த போராட்டம், அதைத்தான் பவுல் எழுதியிருக்காரு, மரித்தவன் பாவத்திற்கு விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் வரும், கள்ளத்தோட்டம் வரைக்கும் வரும். சரியா? அதுக்கு பிறகு அது இருக்கவே இருக்காது அந்த போராட்டம். உங்களை எல்லாரையும் உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். என்னுடைய 60 ஆண்டு கடந்த கால ஊழியத்தில் அதிகமான விசுவாசிகள் இடத்திலே நான் கண்டுபிடித்த ஒரு பெரிய குறைபாடு, அவர்கள் ஒரு குற்ற உணர்விலேயே வாழ்கிறார்கள். They live a life of self-condemnation. They have believed the lie of the devil. பிசாசினுடைய பொய்யை நம்பிவிட்டார். பிசாசின் பொய் என்ன தெரியுமா? சோதனையே பாவம்தான் என்பதுதான் அவருடைய பொய். சோதனை பாவம் அல்ல. Temptation is not sin. கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர் நங்கையர் கவனியுங்கள். Temptation is not sin. அது என்ன டெம்டேஷனா இருக்கட்டும். Let it be sexual temptation. Let it be any categorical temptation. Temptation of whatever sort, whatever size, whatever magnanimity, it is not sin. Whatever magnitude. சோதனைக்கு இடம் கொடுப்பதுதான் பாவம். சோதனை வருவது பாவம் அல்ல. உங்கள் தலைக்கு மேல் கழுகுகளும் பறந்துகளும் வட்டமிடுவதை உங்களால் நிறுத்த முடியாது. ஆனால் உங்கள் தலையில் வந்து கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொரிப்பதை தடுக்க முடியுமா? எனவேதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களையும் மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அது உணர மாட்டீங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்த மாதிரி உணர்றோமா? அதெல்லாம் உணர மாட்டோம். எனக்கெல்லாம் அப்படிலாம் உணர்த்தெல்லாம் கிடையாது. நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எண்ணிக்கொள்ளுங்கள் தானே பைபிள் சொல்லுது இல்லையா? ரெக்கன், அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள். இது சால்வேஷன் பிரசன்ட். அடுத்தது சால்வேஷன் ஃபியூச்சர். அது டெலிவரன்ஸ் ஃப்ரம் த வெரி பிரசன்ஸ் ஆஃப் சின். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நாம் விடுவிக்கப்படுகிறோம். இது எப்பொழுது? எபிரேயர் 9:28 வாசிக்கிறோம். ஆண்டவர் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. அப்போ என்ன, இப்போ ரட்சிப்பு இல்லையா? பார்த்தீங்களா? நான் 3 ஸ்டென்ஸ்ல சொல்றேன். பார்த்தீங்களா? பழைய ரட்சிப்பு, அதாவது ரட்சிப்பு, கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி பாவம் இல்லாமல் பிரசன்னமாவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் முதல்ல பிரசன்னமானார்ல இந்த உலகத்துல, அப்ப பாவ உடல்ல தானே பிரசன்னமானாரு இல்லையா? இயேசு பாவம் செய்யவில்லை, ஆனால் பாவம் செய்ய அவரால் முடியும். He did not sin. பாவம் செய்யவே அவருக்கு முடியலன்னு சொன்னா அதுல என்ன வெற்றி வாழ்க்கை இருக்கு? சோ பாவம் செய்ய அவருக்கு முடியும், ஆனா பாவம் செய்யல. அதான் வெற்றி வாழ்க்கை. அப்ப அவர் அந்த நம்ம போல மாம்சமும் ரத்தமும் உள்ளவராய் வந்தார். இன்னொரு முறை அந்த பாவம் இல்லாமல், அந்த பாவ உடலுடைய சாயலே இல்லாமல் அவர் பிரசன்னமாவார்.
ஏதேன் தோட்டத்துல கூட பிசாசு இருந்தான். சாரி, அவரை போய் இருந்தார்னு ஏன் சொல்லணும்? சும்மா வாய் தவறிடுச்சு. இப்ப ஏதேன் தோட்டத்துல கூட பிசாசு இருந்தான். ஆனால் பரலோகத்திலே பிசாசு இருக்க மாட்டார். ஏன் இருக்க மாட்டான்னா, அவன் தள்ளப்பட்டு போனான். அவன் எப்போ பார விசுவாசிகளை குற்ற உணர்வுகள் நடத்தி கொண்டே இருந்தான், குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தான். அவன் தள்ளப்பட்டான். இது மேலான உயிர்த்தெழல் அல்லவா? பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம், உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா. அதிசயமான ஒளிமயனாம் இயேசுவின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா, நேசரின் நாடா, வாஞ்சிக்கும் நாடா. Salvation and better resurrection. ரட்சிப்பு, மேன்மையான உயிர்த்தெழுதல். அடுத்தது என்னது? சுத்திகரிப்பு. அப்படியே வாங்க, கரெக்டா அப்படியே வாங்க, இடையில விட்டுறாதீங்க. சங்கிலி தொடர விட்டா ஒரு லிங்க் போனா முடிஞ்சது, சங்கிலி ஆரம்பிரும். ஈச் லிங்க் இஸ் இம்பார்ட்டன்ட். சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பு. இதுலையும் 3 பிரிவாக நாம் பார்க்க போகிறோம். பிரதர், என்ன நீங்க பைபிள் ஸ்டடி நடத்துறீங்களா? ஆமா, பைபிள் ஸ்டடி தான் நடத்துறேன். போதிக்க தானே சொன்னாரு ஆண்டவர், அதான் போதிச்சுட்டு இருக்கிறேன். இதையும் 3 பிரிவுகளாக நாம் பார்க்கலாம். ஒன்று பொசிஷனல் சாங்டிஃபிகேஷன், எழுதிக்கங்க, நிலையின்படியான பரிசுத்தம். அடுத்தது ப்ரோக்ரசிவ் சாங்டிஃபிகேஷன், அதாவது முன்னேறும் பரிசுத்தம். மூன்றாவது பெர்ஃபெக்ட் சாங்டிஃபிகேஷன், அதாவது பூரணமாகும் பரிசுத்தம். நிலையின்படி பரிசுத்தம், முன்னேறும் பரிசுத்தம், பூரணமாகும் பரிசுத்தம். ஒண்ணுனா பார்ப்போம். இது நிலையின்படியான பரிசுத்தம்னா என்ன? முந்தின செகண்ட் பாவியா இருந்தா அடுத்த செகண்டே பரிசுத்தவானா? ஆமா, அது கர்த்தர் அவனுக்கு அந்த நிலையை உடனே கொடுத்துடுறாரு. அதற்கு பேர் தான் நீதிமானாக்கப்படுதல். நீதிமானாக்கப்படுதல் வெறுமனே மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, நீதிமானாக்கப்படுகிறான். அதைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்னார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும், இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், பஞ்சை போல் பனியை போல். நீங்க பார்த்துருக்கீங்களா எப்பமாவது இந்த அந்த கரிசல் காட்டுக்குள்ள, பருத்தி காடுன்னு சொல்லுவாங்க, கரிசல் காடு, கரிசல் நிலம், பிளாக் காட்டன் சாயில். அங்க போனீங்கன்னா அந்த சில நேரத்தில் அந்த பருத்தி காய் வெடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வெடிக்கும் போது அதனுடைய வெண்மை, தட் ஒயிட்னஸ், அப்பா, அதுதான். பிறகு திருப்பூர்ல இருந்து வர்றதெல்லாம் சாயம் போட்டது, இது ஃப்ரெஷ்ஷா அப்படி வெளிச்சு வருது இல்லையா? அந்த போல நான் உன்னை ஆக்கிடுவேன். அப்போ அந்த ட்ரேஸே இருக்காது அப்படின்னு சொன்ன. ஒரு டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன், எல்லாத்தையும் வரி வசூலிக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸும் வாங்குவான் இல்லையா? வரி வசூலிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்கல்ல இல்லையா? இல்லையா? தெரியாதா? சம்பளத்தோடு கிம்பளம் உண்டல்லம்மா. ஸோ அது வாங்குவான். சர்ச்சுக்கு வரான். பக்கத்தில் போகக்கூடாதுப்பா, நம்மெல்லாம் ஒரு பெரிய கொடும்பாவிப்பா அப்படின்னு பின்னால போறான். பின்னால போயிட்டு அடிக்கிறான் மார்பில், யாரோ செத்து போயிட்ட மாதிரி. தேவனே என்னை மன்னியும்லாம் கேட்கல, என் பாவங்களை மன்னியும்லாம் கேட்கல. அதெல்லாம் ஒரு நல்ல கன்ஃபெஷன் கிடையாது. தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபைன்னு இருக்கு, சரியான வார்த்தை இரக்கமாயிரும், பி மர்சிஃபுல் அப்படின்னு சொன்னான்.
அவன் வீட்டுக்கு மன்னிக்கப்பட்டவனாய் போனானா, நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் போனானா? என்ன தயங்குறீங்க? மன்னிக்கப்பட்ட பாவியா அவன் திரும்பல. அவன் யாரா போனான்? ப்ரீவியஸ் மோமெண்ட் என்டர் பண்ணும்போது ஆள் படுபாவியா உள்ள வந்தார். வெளியே போகும்போது நீதிமான் என்கிற நிலையில் செல்லுகிறார். கொரிந்து விசுவாசிகள், கொரிந்து சபையில் இல்லாத பிரச்சனையா? அவர்களை பார்த்தும் பவுல் என்ன எழுதுகிறார்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அது உங்களுடைய நிலை, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட அது நீங்க இருக்க வேண்டிய நடை. இந்த பவுலுக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாட்டு ஞானம் இருக்குதே, ரொம்ப ஆச்சரியம். எனக்கு அதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, பவுலும் ஒரு என்ஜினியரு, நானும் ஒரு என்ஜினியரு. சரி, 2 கொரிந்தியர் அவர் நான் செங்கலை வச்சு கட்டினேன், அவர் தோலை வச்சு கட்டினார், அவ்வளோதான் வித்தியாசம். 2 கொரிந்தியர் 1:1, பிலிப்பியர் 1:1, கொலோசையர் 1:2 எல்லாமே பிலிப்பியில் உள்ள, அக்காயாவில் உள்ள, கொலோசையில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான் உள்ள ஏகப்பட்ட பிரச்சனை தெரியும்ல. கொரிந்து சபையில் இருக்கிற பிரச்சனைகளை பட்டியலே போடலாம். உலகத்தில் இல்லாத பிரச்சனை எல்லாம் அங்கே இருந்துச்சு, பாவங்கள்லாம் இருந்து. பரிசுத்தவான்கள் கெட்ட குமாரன் யாரு? நம்ம எல்லாரும் இளையவனை கெட்ட குமாரன்னு சொல்லுவோம். பட் என்னுடைய வேத ஆராய்ச்சியின்படி நான் மூத்தவனை தான் கெட்ட குமாரன்னு சொல்லுவேன். ஏன் பிரதர் பைபிளை மாத்துறீங்களா? பைபிளில் எங்க அவன் கெட்ட குமாரன் இருக்கு? நம்மளா அந்த கதைக்கு அப்படி பெயர் கொடுத்துக்கிட்டோம் இல்லையா? கெட்ட குமாரன் அப்படிலாம் ஒன்றும் பெயர் இல்லை. எப்பவுமே ஒரு கதை முடியும் போது எப்படி இருக்குங்கிறதா முக்கியம். கதை முடியும் போது இளையவன் உள்ளே, மூத்தவன் வெளியே அப்படின்னு நின்னுட்டான். யாரு கெட்டகுமாரன்? உள்ள இருந்தாரே அவர் தான் கெட்ட. ஒருத்தன் வெளியே போய் பின்வாங்கன்னா அடுத்தவன் சபைக்குள்ளேயே பின்வாங்கினா, சபைக்குள்ள பின்வாங்கினா மற்றவங்களுக்கு தெரியாது இல்ல, ஏன்னா இல்லையா? அவன் சபைக்குள்ள அப்படி நல்லா உட்காந்துருப்பான், ஒழுக்கமா உட்காந்துருப்பான், முக்காடு போட்டிருப்பான், எல்லாம் செய்வாங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டான்னா, சினிமா கூட்டுறதுக்கு என்னைக்கா போயிட்டான்னா அவன் படுபாவி. இங்க உட்கிறவங்க எல்லாம் பரிசுத்தர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. அவன் வர்றான், பண்ணிட்டு மேய்ஞ்சிட்டு வரான், பண்ணி நாத்தம். தூரத்தில் வர்றதை பார்த்து அவங்க அப்பா ஓடிட்டார். அவன் வரட்டும்ங்கன்னு சொல்லி அவர் தூரத்திலே கண்டு ஓடி அவனை கட்டி 2 வேலைக்காரங்களை கூட்டி போய், ஏய் இவனை முதல்ல குளிப்பாட்டுங்கடா, அதுக்கு பிறகு தான் கிஸ் கொடுப்பேன்னு சொன்னாரு. குளிப்பாட்டின பிறகு கிஸ் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? அப்படியே கட்டி, என் குமாரன். அவன் வெளியே போயிருக்கும் போது என் குமாரன் தான், அது நிலையின்படி. இப்ப அவன் நடைமுறை உள்ள வந்துட்டான், அவன் என்னுடைய குமாரன். கட்டி முத்தம் கொடுத்தார். சோப் போடுறது, துணி மாத்திரம் பெற பார்த்துக்கலாம். இப்போ நான் அவனை அக்செப்ட் பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த இன்ஸ்டன்ட் பொசிஷனல் சாங்டிஃபிகேஷன். அடுத்தது ப்ரோக்ரசிவ் சாங்டிஃபிகேஷன், அதாவது முன்னேறும் பரிசுத்தம். ஸ்டாண்டிங் என்பது நம்முடைய நிலை, ஸ்டேட் என்பது நம்முடைய நடை. இந்த நிலையும் நடையும் கடைசியில் ஒரு நாள் சேரும். அது வரைக்கும் நிலையிலிருந்து நடை நோக்கி நாம் நடந்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் நல்ல கவனிங்க, லேவியராகமத்தில் ரொம்ப அடிக்கடி வாசித்த வசனம், பிதாவாகிய தேவன் நம்மை பார்த்து நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார், பி ஹோலி. குமாரனாகிய தேவன் நம்மை பார்த்து நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை பார்த்து உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் இல்ல, திருத்துவத்தின் மூவரும் பிதாவாகிய தேவன் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க மேல இருந்துட்டு பரிசுத்தமா இருங்கன்னா எப்படி இருக்கிறது? இங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்ல. சரி, நான் உடனே அவருக்கு குமாரனை அனுப்புனாரு, இந்த அவரை பாருங்க, அதை மாதிரி பரிசுத்தம், அவர் மேல இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிடுவோம். எதுக்கும் நம்ம ஒரு சாக்கு போக்கு சொல்லுவோம். அதனால தான் ஆவியானவரே அனுப்பி நம்மை அவர் பரிசுத்தம் ஆக்குகிறார். புரிஞ்சிருச்சா? உற்சாகம் அடையுங்க. இந்த கால வேளையிலே நீங்கள் உற்சாகம் அடையணும், உத்துவேக அடையணும், சவாலும் பெற வேண்டும். வசனங்களை குறிச்சிக்கங்க. லேவியராகமம் 20:7-8, 1 பேதுரு 1:16. நீங்கள் ஏற்கனவே பரிசுத்த நகரத்தாராய் இருக்கிறீர்கள்,
ஆகையால் அசுத்தமான இச்சைகளுக்கு விலகியிருங்கள் என்று பேதுரு தன்னுடைய முதல் நிருபத்திலே 2ஆம் அத்தியாயம் 9 முதல் 11 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். இதெல்லாம் வீட்டுக்கு போய் இன்னைக்கு வீட்டு பாடம் படிக்கணும். ஏற்கனவே நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறீர்கள். எனவே எபேசியர் 5:3 படி லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், மாம்ச இச்சை, பண ஆசை, இவைகளின் பெயர் முதலாய் உங்களிடத்திலே சொல்லப்பட கூடாது. ஏன்? நீங்க பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் நடக்க வேண்டும். Saints must walk saintly. வார்த்தைக்கு வார்த்தை நான் தெரிந்து தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. உலகம் பூரா இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை விசுவாசிகள் இன்றைக்கு குற்ற உணர்வு இருந்து வெளியே வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆயிரங்கள் லட்சங்கள் இன்றைக்கு வரப்போகின்றன. குட்டி குட்டி பிசாசு வச்சிருக்கிறோம். பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கையிடுகிற அப்போஸ்தலரும் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர், பிரதான ஆசாரியரும் பிதாவினிடத்திற்கு திரும்பி சென்றவர், ரெண்டும் வந்துருது. அவரை கவனித்து பார்த்து அவர் போல நீங்க நடங்க. இதுதான் ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன். அவர் வரும்பொழுது நாம் அவரை போல இருப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் அவர் சுத்தமல்லா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். 1 யோவான் 2:3 பரிசுத்தமாய் இருக்கிறவன், பரிசுத்தமாய் இருக்கிறவன், புரியுதா? ஸ்டேட் அண்ட் ஸ்டாண்டிங், புரியுதா? அது இப்ப பரிசுத்தமா இருக்க, நீங்களும் பரிசுத்தவான்கள் தான், இன்னும் பரிசுத்தமா இருக்க. எனவேதான் நம்முடைய அன்புக்கும் மதிப்புக்கும் மிகவும் நெருக்கமாக இருந்த, எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்த சகோதரி சாராள் அவர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். பரிசுத்த மேல் பரிசுத்தம் பங்கமில்லாமல் பெற்றிட நீதியின் சூரியன் இயேசுவுடனே நீதி அணிந்து என்று வாழுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தானே. அப்பப்பா, அக்காவுக்கு இருந்த அந்த இறையியல் அறிவு இருக்குது. பழைய ஏற்பாட்டை புழிஞ்சு அந்த சாரை எடுத்து புதிய ஏற்பாட்டுக்குள் கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டு வசனங்கள் மேல ஊற்றுவாங்க. அடிச்சுக்கவே முடியாது அக்கா. அவங்க பாட்டுகள்ல அந்த தியாலஜிக்கல் ஃபிளான்னு எதுவுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு தெரியல, ரொம்ப கரெக்டா. இன்னைக்கு வர்ற பாட்டுகள்லாம் அப்படி இப்படிமா இருக்கும், அது வேற விஷயம். பட் அவங்க அவ்வளவு அழகாக அந்த தியாலஜிக்கல் எக்ஸாக்டிடியூட், அந்த பெர்ஃபெக்ஷன் அவங்களுடைய பாடல்களிலே அவை தொனித்தது. மூன்றாவது, நாம் என்ன படிக்க போகிறோம்? ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன். இதுல இருந்து பெர்ஃபெக்ட் சாங்டிபிகேஷன். வளரும் பரிசுத்தம் எங்க போய் முடியுது? முடிவான பரிசுத்தம், பூரண பரிசுத்தத்திலே முடியுது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பொசிஷனல் சாங்டிபிகேஷன் அப்படி ஒரு நொடி பொழுதுல நடந்துரும். ப்ரோக்ரசிவ் சாங்டிபிகேஷன் நெடுகவே நடக்கும். அந்த பெர்ஃபெக்ட் சாங்டிபிகேஷனும் ஒரு நொடி பொழுதுல நடந்துரும். சரிதா? முதல்ல ஒரு கிரைசிஸ், சரியா? பிறகு ஒரு ப்ரோக்ரஸ், ஃபைனலா மறுபடியும் கிரைசிஸ். இன்ஸ்டன்ட், ப்ரோக்ரசிவ், இன்ஸ்டன்ட். இப்ப நம்ம அந்த 2வது ஸ்டேஜில் இருக்கோம் இல்லையா? ப்ரோக்ரசிவ். உங்களுக்கு நல்ல ஒரு மென்டல் பிக்சர் இருக்கணும். மற்றபடி நீங்கள் குற்ற உணர்விலேயே செத்து மடிந்து பாஸ்டர் கைதட்டு அல்லேலூயா சொல்லுன்னு சொல்ற வரைக்கும் நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கைதட்டுவீங்க. அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அல்லேலூயா சொல்லுவீங்க. ஏன்னா உள்ள இருக்கிற மனுஷன் எப்போ அப்படியே குதூகலித்து கொண்டே இருப்பான். இந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கு பிரயோஜனமா இருக்கும். வீட்டில் போய் திரும்ப திரும்ப படிங்க. இதை மற்றவங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. வாலிபன் நங்கையரோடு விசுவாசமா பகிர்ந்து கொள்ளுங்க. அவனை தட்டி தட்டி வச்சிருக்கிறாங்க, அவனை தூக்கி தூக்கி எழுப்பி விடணும். ஆரம்பத்திலிருந்து நான் ஒரு வாலிபர் ஊழியன், எனக்கு தெரியும் அவனை எப்படி எழுப்பி விடணும்னு. அவனை குட்டி குட்டி வச்சு அவன் அப்படியே மழுங்கி போவான். அவனை தட்டி தட்டி எழுப்பி விட்டு அவன் வீர நடை போடுவான்.
வாலிபர் எழுந்து சிலம்பம் பண்ணட்டும். அதுதான் திருமறையினுடைய அழைப்பு. சில காரியங்களை பார்ப்போம். இந்த பெர்ஃபெக்ட் சான்டிஃபிகேஷனை பற்றி 1 தெசலோனிக்கேயர் 4:7 ஆண்டவர்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே. அப்ப நம்முடைய அழைப்பு பரிசுத்தத்திற்கான அழைப்பு. அது 5:24 உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பரிசுத்தத்திற்கு அழைத்தார், அதை நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 1:6 உங்களிலே நற்செயலை தொடங்கியவர் கர்த்தராகிய இயேசுவின் நாள் மட்டும் அதை முடித்து தீர்ப்பார் என்று நினைத்திருக்கிறேனா? நிச்சயித்திருக்கிறேன். இருக்கா? நிச்சயித்திருக்கிறேன் என்று சொன்னார். அதைத்தான் யூதா அழகாக சொல்லுகிறார். வழுவாதபடி உங்களை காக்கவும். போற வழியில வழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? வழுவாதபடி உங்களை காக்கவும், நம்முடைய பிரசன்னத்திலே, மகிமை உள்ள பிரசன்னத்திலே உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் அவர் வல்லவர் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, இதிலே நம்முடைய வேலை முடிகிறது. பரிசுத்தத்திற்கான நம்முடைய முயற்சி இங்கே முடிகிறது. அதுவரைக்கும் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள், சுத்திகரித்தாள் செய்தான். ஆனால் கடைசி ஸ்டேஜில் அவளுக்கு மெல்லிய வெண்மையான ஆடை கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் இவ ட்ரை பண்ணிட்டே இருக்கிறா, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. கடைசியிலே அவளுக்கு ஆடை கொடுக்கப்பட்டது. குறிச்சிக்கங்க, வெளிப்படுத்தல் 19:7. அப்போ பொசிஷனல் சயின்டிஃபிகேஷன்ல இருந்து ப்ரோக்ரஸிவ்க்கு போய் பிறகு நாம் பெர்ஃபெக்ட்டுக்கு போயிருந்தோம். எனவே தான் நாம் சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, ஆதியும் அவரே அந்தமும் துவக்கமும் அவரே முடிவும் அவரே என்று சொல்லும். இப்போ 3வது இதுக்கு வருகிறோம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் 3வது. அது பாட அனுபவிப்பு. இந்த அங்கே முன்னால் இருக்க சிஸ்டர் ஐயோ இதையும் பேச போறீங்களான்னு முகம் தெரியுது. கரெக்ட் சிஸ்டர், ஆனஸ்டா உட்காந்துருக்கணும், முகத்தில் தான் காட்டணும். அதை பற்றியும் பேச போறீங்களா? பேசுவோம், பயப்படாதீங்க, பேச தானே போறோம். ரட்சிப்பு, சுத்திகரிப்பு, பாட அனுபவிப்பு. கரெக்டா? இன்னொரு முறை வந்தா உங்கள்கிட்ட கேட்பேன். வர்றனாங்கிறத சொல்ல முடியாது, வந்தால் கேட்பேன். சரி, பைபிள்ல இன்பத்தை விட துன்பத்தை பற்றி தான் நிறைய இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருந்தாலும் இல்லாட்டாலும் வாழ்க்கையை அப்படித்தாங்கிறீங்களா? அதுவும் கரெக்ட் தான். அனுபவமே அதானே. அறிவு எப்படி இருக்கட்டும், அனுபவமே அதானே. The Bible speaks more of tribulation than tranquility. இன்பத்தை விட துன்பத்தை பற்றிய வேதம் அதிகம் பேசுகிறது. இதான மோசே கண்டுபிடிச்சது. மனுஷனுடைய நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் இப்போ எனக்கு 80 ஓடிட்டு இருக்கு. அவர் சொன்னபடி அடுத்தது என்னவோ எனக்கு தெரியாது. பலத்தின் மிகுதியினால் 80, அதுவும் கஷ்டம்தான். அதனுடைய மேன்மை, அப்பா லாங்குவேஜ், ஒரு இஜிப்சியன் லாங்குவேஜ், அதுலயும் மேன்மை எப்படி இருக்கும்? வருத்தமும் சஞ்சலம். வார்த்தைகளை பாருங்க எப்படி போட்டிருக்காருன்னு சொல்லி. ஆமா, வாழ்க்கை என்பது போராட்டமே. ஒரு தடவை எனக்கு ஃபாதர் பெர்க்மன் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் என்னோட 4 வயசுக்கு வர, அவரை நான் அண்ணேம்பேன், அவர் என்ன அண்ணேம்பாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்டேன். அண்ணே, நீங்க எதுக்குண்ணே வாழ்க்கை போராட்டமேன்னு சொல்லி பாடினீங்க? நாங்கெல்லாம் பாடினா சரி, உங்களுக்கு என்ன மனைவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு என்ன போராட்டம்? ஐயோ அண்ணே, ஒரே போராட்டம் அண்ணே அப்படின்னு சொன்னார். அதனால தான் வாழ்க்கை என்பது போராட்டமேன்னு பாடினாராம். ஒரு 4 நாளைக்கு முன்னால பார்லமெண்ட்ல ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ராகுல் காந்தி எழுப்பி பேசுறாரு. அப்போ எனக்கு ஃபாதர் பெர்க்மன் ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எனக்கும் மோடிக்கும் மனைவி பிரச்சனை இல்லைங்கிறாரு.
எங்க போய் எதை சொல்றாரு பாருங்க, இதே சொல்றாரு. ஃபார் மீ அண்ட் மோடிஜி we have no wife issue. அவர் லாங்குவேஜ் போராட்டம் தான். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே ஒரு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், பலப்படுங்கள், நான் ஜெயித்தேன், அது உங்கள் வெற்றி. இப்படிப்பட்ட விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. இதே காரியத்தை தான் அப்போஸ்தலர் போதித்தனர். என்ன சொன்னார்கள்? புது விசுவாசிகள் அப்போஸ்தலர் 13 முதல் மிஷனரி பயணத்திலே கிடைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க போவோம்னு சொல்லி போன போது அபசகுனமான அமங்கலமான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். புது விசுவாசிகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை பாருங்க. உன் பிரச்சனை எல்லாம் போயிரும் இயேசு விட்ட வந்தா. இயேசு விட்ட வந்தா உனக்கு கண்ணீர் எல்லாம் போயிரும், கவலையெல்லாம் போயிரும், சொத்த போய் அண்ட புழு. இயேசு விட்ட வந்தவர் தான் பிரச்சனை தோங்கும்பா. அது நம்முடைய அனுபவம். அதான் அப்படி சிரிக்கிறீங்க. It's not the end of problems, it's the beginning of problems. அங்க தானே சிலுவையை தூக்குறீங்க, அப்போ பிரச்சனை தானே, முதுகு வலிக்கும்ல. அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க? அவர்களுக்கு அநேக உபத்திரங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷருடைய இருதயத்தை திடப்படுத்தினார்கள். தட்டி தட்டி கொடுத்துல, அவனுக்கு உள்ளது சொன்னாதான் அவன் திடப்படுவான், அவன் ஸ்ட்ரென்தன் ஆவான். இரு ராஜ்யங்களுக்கு இடையிலே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இருட்டின் அரசு, ஒளியின் அரசு. கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், கிங்டம் ஆஃப் லைட், கிங்டம் ஆஃப் காட் அண்ட் கிங்டம் ஆஃப் சைட்டன். இறை அரசு, பிசாசின் ராஜ்யம். 40 நாட்கள் ஆண்டவர் உயிர்ப்பிப்புக்கு பின் உன்னதமேறு முன் தமது சீடர்களோடு செலவழித்தார். எதை பற்றி பேசினார்? ராஜ்யத்தை குறித்து பேசினார். அந்த ராஜ்யம் பிரச்சனைக்குள்ள நடக்கிற ஒரு வாழ்க்கை தான். நமக்கு பலவிதமான போராட்டங்கள் உண்டு. மென்டல் ப்ராப்ளம்ஸ், மனதில் போராட்டங்கள். ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம்ஸ், ஆவியில் போராட்டங்கள். பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், உடலில் போராட்டங்கள். சோஷியல் ப்ராப்ளம்ஸ், சமூகத்தில் போராட்டங்கள். மனதில் போராட்டங்கள் கேட்கவே வேண்டாம். ஏகப்பட்ட போராட்டங்கள் நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனப்போராட்டம் மன தொய்வுக்குள் போய்விடாதபடி, மென்டல் ஒரிஷ் should not sink you in mental depression. என்னுடைய மகள் ஒரு கிறிஸ்தவ ஆலோசகி. அவட்ட வர்ற கேஸ்ல முக்காவாசி டிப்ரெஷன். அது என்ன வயசு? 17 to 24 வயசுக்குள்ள டிப்ரெஷன் யூத்துக்கு ஜாஸ்தி. மன தொய்வு, மன தளர்வு அல்ல, மன தொய்வு, தொஞ்சிருச்சு. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்குது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், கர்சனைப்படாமல் இல்ல, கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து துதியோடும் ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அப்படியா? ஐயோ, அது பைபிள் கிடையாது. அப்பொழுது எல்லாத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களை எதிர்த்து நிரப்போம். அதாவது அந்த பிரச்சனையும் அந்த இக்கட்டையும் அந்த குழப்பத்தையும் அந்த மனத்தொய்வான நிலைமையையும் சமாளித்துக் கொள்வதற்கான சமாதானம் உங்களுக்குள் வரும். அதை நம்ம கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்றது இல்ல. சொல்லுங்கப்பா எல்லாம் கிளியர் ஆயிரும், ஆகாது. அதை சகிக்கத்தக்கதான பலத்தை, சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பிறகு ஆவியல் போராட்டம். எபேசியர் 6ஆம் அத்தியாயத்திலே அந்த ஆவியின் போராட்டத்தை பற்றி மிகவும் தெளிவாக இருக்கிறது. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகள். ஆக்சுவலா ஒரு 3 மண்டலம் உண்டு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல் மண்டலம் வான மண்டலம்.
அடுத்த மண்டலம் காற்று மண்டலம். அதுதான் அந்த கிளவுடு, ஸ்கை அதெல்லாம் இருக்கிறது. சன்னு மூணெல்லாம் அதுல வரும். மூணாவது மண்டலம் சொர்க்க மண்டலம். குறிச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் காற்று மண்டலம், அது அட்மாஸ்பரிக், ஸ்கை கிளவுட்ஸ் எல்லாம் அங்கே வரும். ரெண்டாவது செகண்ட் ஹெவன், அது வானமண்டலம், செலஸ்டியல் ஹெவன். அங்கதான் சன்னு, மூணு, ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். மூணாவது மண்டலம் ஸ்பிரிச்சுவல் ஹெவன், அது சொர்க்க மண்டலம், அதுதான் தேவன் வாசமா இருக்கிற இடம். பவுல் எங்க போனாரு? மூன்றாம் வானத்துக்கு போனார். He went to the third heaven and 1, 2, 3 அவர் அங்க போனார். பிரியமானவர்களே, நாம் சமதள போராட்டக்காரர் அல்ல, மேலதான் அங்க போராட்டம். அங்கதான் பிசாசனுடைய சேனைகள். இங்க இருந்து நம்ம துப்பாக்கி சுட மாட்டோம். நாம் மேல உட்கார்ந்து இருக்கிறோம், அங்க இருந்து அவனுக்கு மிசைல், அங்க இருந்து நாம் குண்டு போடுவோம். துப்பாக்கி சூடு அல்ல, குண்டு போடுவோம். இது வெறும் இமேஜினேஷன் இல்லை, அப்படிதானே பைபிளே இருக்கு. அங்க இருக்கு, நம்ம அங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அங்க உட்கார்ந்து இருந்தா நேர்த்தளத்திலே பண்ணுவோமா? அங்க இருந்தா போடுவோம். தைரியம் கொள்ளுங்கள் இந்த காலை வேளையில. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகின்றன. Even the best and the safest bunker can be totally destroyed. Bunker. ஒரு நாள் வரும், அந்த வானமண்டலங்கள் இருந்து கூட சாத்தான் கீழே தள்ளப்படும். புரியுதா? கரெக்ட். என்னெல்லாம் ஹிஸ்டரியில நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. அது வரைக்கும் இந்த பிசிக்கல் குரோனிங் உடலில் நாம் தவிக்கிறோம். எனவேதான் 1936ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ப்ரூம்லி என்ற ஒரு தேவ பக்தன் ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடலை பாடி பிரபலமாக்கியவர் ஜிம் ரீவ்ஸ். The world is not my home, I am just a passing through. My treasures are laid up somewhere beyond the blue. The angels beckon me from heaven's open door, and I can feel at home in this world anymore. என்ன பாட்டப்பா அது? அது ஜிம்ரிஸ் பாட்டு இல்ல, இன்னொரு பக்தன் எழுதினதை அவரை பாடி அவர் அதை ரெக்கார்ட் பண்ணதுனால அது அவ்வளவு பிரபலமாச்சு. ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் ரிச் இன் கண்டென்ட் இந்த பாடல்ல. அது வரைக்கும் பவுலுக்கு முள்ளு இருக்கும், அது வரைக்கும் தீமேத்தேயுவுக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்கும், அது வரைக்கும் எபாப்ராடைட்டிஸ் மரணத்துக்கு சமீபமா இருப்பான், அது வரைக்கும் துரோபிமுவை வியாதியில பவுல் விட்டு விட்டு வருவார். சரியா? அது வரைக்கும் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனால் இனி வரும் மகிமையை நோக்கும் பொழுது இக்காலத்து பாடுகள் ஒண்ணுமே இல்லை. இனி வரும் மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவை அல்ல. நாம் அவரை போல இருப்போம். நீங்க நினைக்கிறீங்களா, இவ்வளவு கருப்பா இருக்கனே, இவ்வளவு கருப்பா இருக்கனே, எல்லாம் எப்படி நல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கிறாங்க. திருநெல்வேலிக்காரங்களுக்கு நாகர்கோவிலுக்கு பீப்புளை பார்த்தா, கன்னியாகுமரி பீப்புளை பார்த்தா அந்த வராம உண்டு. எல்லாம் பாரு நல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கான், அது கேரளால இருந்து அவனுக்கு அந்த நேரம் வந்திருக்கு. நமக்கு பாரு, அவன் தென்னைமரம் மாதிரி இருக்கான், நம்ம பனைமரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு சின்ன போராட்டம் இருக்க தான் செய்யும். எனக்கு கொஞ்சம் ஆரம்ப நாட்கள் இருந்துச்சு, இப்போ போயிடுச்சுன்னு வைங்க. அதான் அப்பப்போ பவுடர் போட்டு விடுவேன் நான். ஸோ அப்படியே ஒரு இது இருக்க தான் செய்யும். மூக்கு சப்பை சிலருக்கு, சிலர் உயரம் எவ்வளோன்னு தெரியும். நெட்டையான ஒரு ஆளை பார்க்கும்போது குட்டையான ஆளுக்கு ஒரு விதமான மனசுல ஒரு நிலைமை எல்லாம் இருக்கு இல்லையா? எவ்வளோ இருக்கு இல்லையா? எவ்வளோ குறைபாடுகள் இருக்குதுன்னு. ஆனால் நம்ம உயிரோடு எழும்போது இப்படியே இருப்பீங்களா? இப்படியே இருப்பீங்களா? நீங்க வேணா இருந்துட்டு போங்க,
நான் 33 வயசு வாலிபன் நாசரேத்து தச்சனை போல் இருப்பேன். அவரை போல் இருப்போம், அவரை போல் இருப்போம். அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எடுங்க பைபிள. கடைசியில் பைபிளை இவர் எடுத்து வாசிக்க போறாரு. இவ்வளவு நேரம் அப்படியே சூப்பர் எக்ஸ்பிரஸா போனார். வாங்க ரெவலேஷன், வாங்க ரெவலேஷன் 1st சாப்டர். ஆண்டவர் நாம எப்படி இருக்க போறோம்னு முதல்ல ஆண்டவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துருவோம். அதுக்கு பிறகு நம்ம அதே மாதிரி இருப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அத்தியாயம் 13 இருந்து வாசிங்க. அவருக்கு அவருடைய கார்மெண்ட் அது மேல இருந்து கீழே வரைக்கும் அவ்வளோ அழகா இருந்தது. அவருடைய நெஞ்சில அப்படியே ஒரு தங்க பெட்டகம் இருந்தது. அவருடைய தலைமயிர் வெண்மையா இருந்தது. கண்ணு அப்படி அக்கினி ஜுவாலையா இருந்தது. காலு வெண்கலமா இருந்தது. வாய்ஸ், அவர் சத்தம் அப்படியே பெருவெள்ளம் அலை அடிக்கிற மாதிரி இருந்தது. அப்படி கையில 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவர் முகம் அப்படி இருக்குது. வரைஞ்சு பாருங்களா இயேசு கிறிஸ்துவ. இப்படி யாராவது ஆர்டிஸ்ட் இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன். இப்படி வரையணும் நீங்க. சும்மா பரிதாபமா அவர் இப்படி கதவை தட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி படம் தான் இருக்கு. பரிதாபம். ஒரு பெரிய சர்ச்சில் வெளியே ஸ்டெயின்டு கிளாஸ் போட்டிருந்தாங்க. அது இயேசு தட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த வழியாக ஒரு நாள் போனேன். அந்த ஐயர் கமிட்டி மெம்பர்லாம் பார்த்தேன். இன்னும் இயேசுநாதர் வெளியே தான் உங்க சர்ச்சில் தட்டிட்டு இருக்காரான்னு. பிரதர், நீங்க எப்பனாலும் இப்படி எதாவது பேசுவீங்க? ஆமா, அப்படிதான் பேசுவேன். இதையா போடுறதுங்க? தட்டிக்கிட்டே நிற்கிறாரு அவரு. வருஷ கணக்கா தட்டிட்டு இருக்காரு. எங்க தனி மனிதன் இருதயத்தில் இல்ல, லவோதிக்கேயா சபை கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். கடைசியா ஒரு பெரிய இன்னொரு போராட்டம், சமூக வாழ்வில் போராட்டம். சமூக வாழ்வில் போராட்டத்திற்கு இயேசுவை மிஞ்ச முடியுமா? பாவிகளால் தமக்கு நேரிட்ட விபரீதங்களை சகித்துக் கொண்ட அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆஃப் சின்னர்ஸ். ஒரு பாவம் செய்யாதவர், சொல்லிலோ சிந்தையிலோ செயலிலோ ஒரு பாவம் செய்யாதவர், ஆனால் பாவிகளால் அவருக்கு நேரிட்ட எதிரிடைகள் நமக்கு வருது இல்ல? அதுதானே இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உலகம் உங்களை பகைக்கும், பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், உங்களை பகைக்கும் முன் அந்த பகைக்கு நான் பலியாகி இருக்கிறேன். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதால் பாடுபட்டால் தேவனை மகிமைப்படுத்தும். நான் நல்லா தான் பிரதர் வேலை செய்யறேன், நல்லா தான் வேலை செய்யறேன், ஆனா நான் கிறிஸ்டியன்கிறதுனால எங்க பாஸ் என்னை அப்படி அடிச்சு தள்ளிடுறாரு. சாட்சி சொல்லும் பொழுது என்னுடைய நாமத்திற்காக நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நல்லா தான் இருக்கு அந்த வசனம். பட் அடுத்த வசனத்துல உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட. எப்பா, முடியெல்லாம் எண்ணிட்டு பிறகு சரீரத்தை கொல்ற, இதான் ஆண்டவருடைய போதனை. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 29ஆம் தேதி ஜூன் மாதம், அது ஒரு மண்டே, வர்ற 29 ஜூன் ஒரு மண்டே. அது கிறிஸ்டியன் மார்டர்ஸ் டே, கிறிஸ்தவர்கள் இரத்த சாட்சிகள் தினம். குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாளில் ஸ்பெஷலாக நீங்கள் எல்லாரும் தனித்தும் குடும்பமாகவும் சபையாகவும் கூடி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர், அதாவது ஒரு நாளைக்கு 13 பேர் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் மரிக்கிறார்கள். அந்த சபைகளுக்காக, அந்த நபர்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். அது ஏன் கிறிஸ்டியன் மார்டர்ஸ் டேன்னு சொல்லப்பட்டதுன்னா, பவுல் மரித்த நாள் என்று அது கிறிஸ்தவ நாற்காட்டியிலே குறிப்பிடப்படுகிறது.
இந்த எல்லா போராட்டத்திற்கும் இந்த மேலான உயிர்த்தெழுதல் ஒரு முடிவுக்குள்ளே வருகிறது. ஈரான் இஸ்ரேல் எல்லாமே போயிடும் அதுக்கு பிறகு. ஏன்னா ஈட்டிகளை பட்டயங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? மண்வெட்டிகளாக வெட்டிடுவாங்க. ஆட்களை அழிக்க அல்ல, நிலங்களை பக்குவப்படுத்தி விளைவிக்க அவர்கள் பயன்படுத்தும். அதான் ஏசாயா தன்னுடைய 40ஆம் அத்தியாயத்தில் சொன்னார், தேற்றுங்கள் தேற்றுங்கள் தேற்றுங்கள், என் ஜனங்களை தேற்றுங்கள், அவர்கள் போர் ஓய்ந்தது. அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி துவங்குகிறது. அங்கே குருடன் பார்ப்பான், முடவன் குதிப்பான், சாத்தான் கட்டப்பட்டு இருப்பான். அப்பொழுது புதிய வானம் புதிய பூமி தோன்றும். 1981ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் நடந்த ஆசீர்வாத முகாமிலே புதிய வானம் புதிய பூமி என்று ஒரு கற்பொருளிலே 3 நாள் நான் பேசினேன். அப்பொழுது என்னுடைய தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் என்னுடைய செய்தியை வைத்து ஒரு அழகான பாடல் இயற்றினார். புதிய வானம் தோன்றுதே, புதிய பூமியும் காணுதே, பழைய யாவும் ஒளியுதே, புதிதாயாவும் மாறுதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதி எங்கும் நிறைந்திருக்கும், நீதிமான்கள் கொடி பறக்கும், புது மனை புகும் பாக்கியம், புது சிருஷ்டியில் சிலாக்கியம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. முத்து மாளிகை சுத்த பொன்மயம், ரத்தின பளிங்கொழி பட்சிரம், வேகம் நுழைவோம் புது நகரம், மேகம் வர துடித்து நிற்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் திருச்சபைக்கு நான் ஒருவேளை மறுபடியும் வரமாட்டேன், ஆனால் நாம் எல்லாரும் அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலிலே சந்திப்போம். God bless you.